பிரச்சனையா? என்ன பிரச்சனை தாத்தா? இல்ல, பிரச்சனைன்னு சொல்ல முடியாதுமா. நாங்க இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்வாடிங்க தான் ஸ்வீட் விற்கிற விஷயத்துல ஃபேமஸா இருந்தாங்கம்மா. அதுலயும் பஜன்லாலுங்கிறவர் தான் இந்த பிசினஸ்ல கொடிகட்டி பறந்தாருமா. அப்பதான் நான், பாட்டி, உங்க அம்மா அன்னலட்சுமி எல்லாருமா சேர்ந்து அஞ்சலி ஸ்வீட்ஸை ஆரம்பிச்சோம். நாங்க எல்லாமே கையாலையும் சுத்தமான நெய்யாலையும் பாரம்பரியமான முறையில நம்ம இனிப்புகளை செஞ்சு விற்க ஆரம்பிச்சோம். அது இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அஞ்சலி ஸ்வீட்ஸ் வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சது. பிசினஸ் நல்லா போய்கிட்டு இருந்த நேரத்துல பஜன்லால் எனக்கு நேருக்கு நேராவே சவால் விட்டான். நான் அதை போட்டியாவோ சவாலாவோ எடுத்துக்கல. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதோட பலனா அஞ்சலி ஸ்வீட்ஸ் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துச்சு. ஆனா அதை தாங்க முடியாம அந்த பஜன்லால் ஏதேதோ குறுக்கு வழியில நம்ம முன்னேற்றத்தை அழிக்க பார்த்தான். அது முடியாம போச்சு. தான் தோத்து போன துக்கத்தை தாங்கிக்க முடியாம அவனாவே தூக்கு போட்டுட்டு இறந்துட்டான். ஐயோ! அதோட அவங்க குடும்பமே இந்த ஊரை விட்டு போய் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பொண்ணு அப்ப ரொம்ப சின்னவ. ஆனா அவளுக்குள்ள நம்மள அழிக்கணுங்கிற வெறி ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. ஏன்னா அவ அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு அவ மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்பவே அவ அஞ்சலி ஸ்வீட்ஸ் அழிக்க அவளால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவையும் முயற்சி பண்ணா. அதெல்லாம் வேணான்னுதான் அவ குடும்பம் அவளை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவ இப்ப வந்திருக்கா. அது மட்டும் இல்ல சித்தார்த், அவ எப்படி உன்னை ஸ்வீட் அசோசியேஷன் தலைவரா ஏத்துக்க சம்மதிச்சான்னு தெரியல. இவ நேத்ராவோட 100 மடங்கு ஆபத்தானவ. ஏன்னா அவளோட கோவத்தையும் வெறியையும் நான் அப்பவே பார்த்திருக்கேன். தாத்தா, அதையெல்லாம் அவங்க மறந்து போயிருப்பாங்க தாத்தா. நீங்க தேவையில்லாம எதையே யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க தாத்தா. எக்ஸ்கியூஸ் மீ. ஏமாம்மா, இவ்வளோ நேரமாக இந்த கிழவன் சொல்லிகிட்டு இருந்தது இவங்கள பற்றி தானா? இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் எதுக்கு ஓகேவோட வரான்னு தெரியலையே. இருமா அப்போ. வரும்போது நான் புக்கே ஆர்டர் பண்ணிட்டேன். லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்துட்டேன். இப்போ வீட்டு விட்டு வெளியில போகும்போது இங்கே வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. சித்தார்த், இது நான் உங்களுக்குன்னு ஆர்டர் பண்ணது. அப்போ உங்களுக்கு தானே கொடுக்கணும். அதனால தான் மறுபடியும் நான் இங்க வந்தேன். இந்தாங்க சித்தார்த். என்ன சித்தார்த், பொக்கேவை கொடுத்தா ஏதோ வெடிகுண்டு கொடுக்கற மாதிரி பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க சித்தார்த். ஏங்க வாங்கிக்க சொல்லுங்க. என்னப்பா பாக்குற சித்தார்த்? வாங்கிக்கப்பா. தேங்க்ஸ். வெல்கம். எனிவே, once again congratulations. தேங்க்ஸ்.
சரி நான் வரேன். சரி. வரேங்க. ம். பொம்மி அக்கா, 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 நீ தப்பு பண்ணிட்ட ராணி. என்னக்கா என்ன சொல்ற? சுஹாசினி வீடு தேடி வந்துட்டு போனது எனக்கே சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரியான இக்கட்டான நேரத்துல நீ என்கிட்ட சத்தியம் வாங்கி என் கைய கட்டி போட்டுட்டியே ராணி. என்ன மன்னிச்சிருக்கா. வேற வழி இல்லாம தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சரி, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுக்கா, என்ன செய்யணும்? ஆ சரிக்கா, நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன். அக்கா, என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா பொய்யா மெய்யா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. மாமா என்ன திடீர்னு ஏதோ தத்துவ ஞானி மாதிரி புதுசா பேசுறீங்க? பின்ன என்னடா, ஏதாவது நம்புற மாதிரி நடந்தா பரவாயில்ல. திடீர்னு பார்த்தா சுஹாசினி வந்து இவங்களுக்கு பொக்கே கொடுக்கறா. சித்தார்த் ஏதோ தலைவராயிட்டான். ஒரு பக்கம் பார்த்தா வீட்டுக்கே கோயில்ல இருந்து ஆட்கள் வந்து நவபாஷான சிலையெல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. மாமா தர்மகர்த்தா ஆயிட்டாராம். சித்தார்த் பொறுப்பாளர் ஆயிட்டானாம். என்னடா மேஜிக் இதெல்லாம்? சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி தம்பி, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. பார்த்து நெஞ்சு அடைச்சிட போகுது. ம். தமனா, என் போன் எடு. சொல்லு, எப்படி இருக்கு என் நடிப்பு? ம். சூப்பர். எல்லாமே நாம பேசினபடி நீ நடத்தி வச்சிட்ட. வெரி குட். இனிமே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. யோ மாமா, அநேகமா தமன்னா உடம்புல இருக்கிற ஜார்ஜீனியா பேய் மொத்தமா போகலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிடா சொல்ற? பின்ன என்னய்யா, அம்மா சுகாசினி கிட்ட பேசின பேச்சுக்கு நமக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஆனா தமன்னாவை பாரு, கூலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. போதும் போதும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரி, இங்க பாரு, நான் அப்புறமா ரெகுலரா ஃபோன் பண்ணி உனக்கு அப்டேட் கொடுக்கறேன். ம்? நீங்க இப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு தானே கேட்க போறீங்க. ஆ, ஆ, ஆ. இந்த டாபிக்க பத்தி சுகாசினி கிட்ட நானும் அத்தையும் முன்னாடியே பேசிட்டோம். அதனாலதான் அத்தை பேசினபடியே எல்லாமே நடக்குதான்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு நீங்க என்ன பேசுறீங்க எதுவுமே புரியல. இதெல்லாம் எப்ப நடந்தது, எப்படி நடந்தது? அக்கா, எனக்கு இப்ப மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா. உங்க 2 பேருக்கும் சண்டை போடுறதுக்கு தானே நேரம் இருக்கு. மத்ததெல்லாம் கவனிக்க எங்க நேரம்? சரி சரி, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஆ
என்ன விஷயம்? எதுக்காக என்ன வர சொன்ன? இந்த வாட்டி அசோசியேஷன் போட்டியில தலைவர் பதவிக்கு நீ நாமினேஷன் ஃபைல் பண்ணக்கூடாது. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சித்தார்த்த தலைவர் பதவியில இருந்து காலி பண்ணி அந்த இடத்துக்கு நான் போகணுங்கிறது தானே என்னுடைய கனவே. எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, சித்தார்த் இருக்கிற வரைக்கும் தானே அவன் தலைவர். இல்லாம பண்ணிட்டா நிரந்தர தலைவி நீ தானே. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆட்டுக்கு மஞ்சள் தண்ணிய ஊத்தி மாலைய போட்டு அதை கும்பிடும் போது அது பரவாயில்லையே, நமக்கு நிறைய மரியாதை கொடுக்கறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குமா. ஆனா அர்த்தம் அது இல்ல. அதுக்கு பின்னாடி காத்துக்கிட்டு இருக்க அருவாளு. அது ஆட்டோட கண்ணுக்கு தெரியவும் தெரியாது, அது புத்திக்கு உரைக்கவும் உரைக்காது. அந்த மாதிரிதான் இந்த விஷயத்திலயும் ஒரு பெரிய ராஜதந்திரமே இருக்கு. அது என்ன ராஜதந்திரம்? இத பாரு, நீ சித்தார்த்த மட்டும் பழி வாங்கணுமா, இல்ல உங்க அப்பாவோட சாவுக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்த தெய்வ நாயகத்தையும் அந்த மொத்த குடும்பத்தையும் கூண்டோட அழிக்கணுமா? எனக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூண்டோட அழிக்கணும். ஆ, அப்போ நான் சொல்ற மாதிரி செய். சரி, அந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? உன்ன மாதிரிதான் நானும் இந்த குடும்பத்தால நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியோட வசூல் பண்ண வேண்டாம், அதுக்காக தான் சொல்றேன். நான் சொல்றத மட்டும் கரெக்டா செய், மத்ததெல்லாம் தானா நடக்கும். அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்களும் எங்க கூடவே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எப்பக்கா இதெல்லாம் பண்றீங்க? அதானே. ஆ, என்ன பண்றது? எல்லா விஷயத்துக்கும் உங்க 3 பேர் மட்டுமே நம்பிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அதான் சில விஷயங்களை நானே தனியா இறங்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் தமன்னாவுக்கே நான் சொல்லிதான் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். சரிம்மா. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் தமன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ப்ளீஸ். தான் தோத்து போன துக்கத்தை தாங்கிக்க முடியாம அவனாவே தூக்கு போட்டுக்கிட்டு இறந்துட்டான். இவ நேத்ராவோட 100 மடங்கு ஆபத்தானவன். யோ, என்னயா என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணுல ராணி. ஐயா, உன் மூஞ்ச பார்த்தாலே எழுதி ஒட்டிக்குதே என்னவோ பிரச்சனைன்னு. இப்ப நீ என்ன சொல்ல போறியா இல்லையா? அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. யோ, இத்தனை நாளா உன் முகத்தை நான் பார்த்துன்னு இருக்கிறேன். என்னாண்டியே டூ போடுற பார்த்தல, அந்த சுவாசினி வந்துட்டு போனது தானே காரணம். அவெல்லாம் ஒரு ஆள்னு நீ சொல்லும் போதே தெரிதியா அது வந்துட்டு போனதுதான் பிரச்சனைன்னு. இல்ல ராணி, நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதையுமே சாதாரணமா எடுத்துக்க முடியல. உன் வயித்துல வேற குழந்தை இருக்கு. இப்போ ஏதோ தலைவர் பதவியே வேண்டான்னு விட்டு கொடுத்த மாதிரி பேசுறா. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னயா நீ என்னத்துக்கோசரம் இப்படியெல்லாம் யோசனை பண்ணி உடம்ப கெட்டுன்னு இருக்கிற? எத்தனையோ தப்பு நமக்கு நடந்தப்போ அந்த சாமி நம்ம பக்கம் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கல. அதெல்லாம் ஒன்னும் இல்லையா, எப்பவும் சாமி நம்ம பக்கம்தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு எந்த குறையும் வராம
பொம்மி அக்கா நம்மள காப்பாத்தும். எனக்கு ஒரே ஆறுதல் உன் வயித்துல இருக்க குழந்தைதான். அதுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம பாத்துக்கணும். ஹோ, சுத்தி வலிச்சு உன் மேட்ருக்கு வந்துட்டல்ல, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. அட என்ன ராணி நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன் மேல எவ்வளவு உசுரா இருக்கன்னு உனக்கே தெரியும்ல. யோ, சும்மா உன்னாண்ட விளையாண்டையா. இந்த பாரு, இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து உன்னாண்ட ஒப்படைக்கிற நினைப்பு மட்டும்தான் என் உள்ளார ஓடுன்னு இருக்குது. ஹலோ ஹலோ, சித்தார்த் சாருங்களா? ஆமா சார். சார் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. எங்க சார் வரணும்? அந்த ரோடோட எண்டுக்கு வாங்க. இனிப்பு இல்லம்னு போட்டிருக்கோம். அங்க வந்துருங்க. ஓகே சார். யாரியா? இரு ஒரு நிமிஷம் வந்து சொல்றேன். யாரா இருக்கும்? தாடிகாரன் நம்மளாண்டியே கடுக்கா கொடுக்குறானே. பொம்மி அக்கா, வர வர அவன் நடவடிக்கையே சரியில்லை, கொஞ்சம் மிரட்டி வை. வணக்கம் சார். சைன் பண்ணுங்க. இந்தாங்க. ஓகே, தேங்க்ஸ் சார். என்னயா இது? பாப்பா ஞாபகமா உனக்காக நான் உன்னை ரெடி பண்ணிருக்கேன். என்ன ரெடி பண்ணிக்கிற? இந்தா நீயே பிரிச்சு பாரு. ஐயோ, என்னயா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிக்குதுயா. எத்தனை பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பனை கிடைக்கும். என்ன மாதிரி ஒரு அனாதை ஜென்மத்துக்கு இப்படி எல்லாரும் சூழ்ந்து நின்று நலங்கு வைக்கிறதும், ஏன் வயிற்றுலயும் ஒரு குழந்தை வரப்போகுதுங்கிறத, இந்த வீடே என் மேல பிரியமா இருக்கிறதும் நினைக்க நினைக்க ஒரு மாதிரி ஆகுதுயா. அழாத ராணி. ஐயோ, நான் சந்தோஷத்துல அலறேன்யா. இதுல எல்லாரும் இருக்காங்க, என் மனசுக்கு பிடிச்ச ஒரு ஆளை தவிர. அது பொம்மி அக்கா. பொம்மி அக்கா அந்த விசேஷத்தை பார்க்கலல்ல. சரிக்கா, சுஹாசினி வந்துட்டு போன விஷயம் கூட ஓகே. ஆனா அந்த பூஜை நடந்து முடிஞ்சதே கோயில். அந்த ஊர்க்காரங்க எதுக்காக வந்து சித்தார்த்துக்கு திடீர்னு கோயிலோட பொறுப்பை கொடுத்து மாமாவை தர்மகர்த்தாவாக்கி சில நகையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க? இதெல்லாம் எப்படிக்கா நடக்குது? அதுவும் நானும் அத்தையும் சேர்ந்து செஞ்ச வேலைதான். அதான் இந்த மரியாதை. மறுபடியுமா? வா, என்னம்மா இது? நீங்க பாட்டுக்கு மாத்தி மாத்தி புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்லுங்கம்மா. புரியுற மாதிரி தமன்னா சொல்லுவா. சொல்லு. அத்தை, எதுக்கத்த இங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம்? எல்லாம் காரணமாதான். சமீபத்துல அந்த 6 கால பூஜை நடந்த கோவில் இருக்குல்ல, ஆமா, அந்த கோவிலை சுத்தி இருக்கிற 9 ஊர் தலைவர்களும் இப்ப இங்க வர போறாங்க. அவங்கள சந்திச்சு நாம பேச போறோம். நாம எதுக்கு சந்திக்கணும்? அவங்கள சந்திச்சாதானே
சித்தார்த்த கோவிலுக்கு பொறுப்பாளரா ஆக்க முடியும், அந்த கழவட கோவிலுக்கு தர்மகத்தை ஆக்க முடியும். அத்தை, உங்களுக்கு மண்டையில ஏதாவது அடிபட்டுடுச்சா? எதுக்காக அவளை கோவில் பொறுப்பாளர் ஆக்கணும்? என்ன அத்தை பண்றீங்க? தமன்னா, இந்த 9 ஊர்க்காரங்களோட ஃபுல் சப்போர்ட்டால தான் அந்த சித்தார்த்தாலையும் ராணியாலையும் 6 கால பூஜைய நல்லபடியா செய்ய முடிஞ்சது. அதனால வெளியில வந்த பொம்மையால இப்ப நம்ம உயிருக்கு ஆபத்து. அதனால ராணிக்கும் சித்தார்த்துக்கும் பக்கபலமா நிக்கிற இவங்க மொத்த பேரோட சப்போர்ட்டையும் நாம முதல்ல இல்லாம பண்ணணும். அப்புறம் எதுக்கு சித்தார்த்தையும் தாத்தாவையும் பொறுப்புக்கு கொண்டு வரீங்க? சொல்றேன், அவசரப்படாத. இந்த ஊர்க்காரங்க தானே சித்தார்த்தையும் ராணியையும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இவங்களே சித்தார்த்தையும் ராணியையும் பார்த்து நீங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு காரி துப்பணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய தான் நான் உருவாக்க போறேன். ஆனா அது எப்படி சாத்தியம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. உனக்கு புரிஞ்சாதான் நீ நேரம் சொன்ன வேலையெல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சிருப்பியே. என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? பேசாம என்ன பண்ண சொல்ற? நீ பண்ண காரியம் அப்படி. சரி சரி, கோச்சுக்காத. இங்க பாரு, இந்த கோயில்ல யாரு தர்மகத்தாவோ அவங்க கிட்ட மொத்த பொறுப்பும் வந்து சேரும். அந்த கோவிலோட நகை, நவபாஷான சிலை, இது எல்லாத்தையும் மொத்தமா சித்தார்த்தையும் தாத்தாவையும் நம்பி அவங்க கையில ஒப்படைப்பாங்க. அத மட்டும் நாம பக்காவா ஆளுங்களை வச்சு திருடி எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் ஊர்க்காரங்க மத்தியில இந்த மொத்த குடும்பமும் கூனி குறுகி நிற்கும்.